அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இந்த காலை பொழுது இனிதாக அமையட்டும். 16/3/2026 22/3/2026 வரை உள்ள வார பலனை பார்க்க போகிறோம். முக்கியமாக அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து பரணி நட்சத்திரம் வரைக்கும் நமக்கு சந்திரனின் பிரயாணம் இருக்க போகிறது. மகர ராசியிலிருந்து மேஷ ராசி வரை. அப்போது உங்களுக்கு காலபுருஷனின் தத்துவத்தில் பார்க்கும்போது தொழில், லாபம், விரயம் மற்றும் ராசி அப்படிங்கிற இடத்துல போகுதுன்னு அர்த்தம். அப்போது ஃபுல் ஸ்விங்கில் ஒருத்தருடைய லாபத்தையும் தொழிலையும் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த வாரம் தெளிவாக தெரிஞ்சிடும். இதில் நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது 19ஆம் தேதி தெலுங்கு வருஷப்பிறப்பு என்கிற உகாதி பண்டிகை வருது. அதுக்கு முன்னாடி 18ஆம் தேதி அமாவாசை. முன்னோர்களின் திதி தர்ப்பணங்களை செய்துவிட்டு நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களினால் பெறக்கூடிய பலன்கள் வருகிறது. 21ஆம் தேதி கௌரி விரதம் இருக்கிறது. இப்படி நல்ல நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கே அதை பேக்காக கொண்டு வர இந்த வாரம் ஒவ்வொருத்தருக்குமே நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. அதனால் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன் இருக்குன்னு பார்க்கலாம். வாருங்கள். வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே. புதன் என்கிற இந்த நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு நண்பர்கள் ரொம்ப பிடிக்கும். புதன் வக்கரகதியிலிருந்து மீளக்கூடிய வாரம் இது. உங்களுக்கு இன்றைக்கு காலகட்டங்களிலே நண்பர்களோட அந்த ஃப்ரிக்ஷன் குறைய ஆரம்பிக்கும். என்னை ஏமாற்றிட்டான் சார், என்னை தள்ளி போட்டான் சார், என்னை விட்டுட்டு போயிட்டான் சார்ன்றதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். செலவுகள் நிறைய வரும், புது புது செலவுகள். குருவின் பார்வையானது இந்த சந்திரனின் மேலே படக்கூடிய புரட்டாதி, சதயம் போன்ற நட்சத்திரங்களின் மேலே சந்திரன் பயணிக்கும் போது சுப விரயங்களுக்கான ஏற்பாடுகள் இந்த வாரத்தில் நிகழ ஆரம்பிக்கும். லாபஸ்தானம் வரைக்கும் சந்திரன் வரப்போகிறார். நிதானமாக ஒரு காரியமாக செயல்பாடுகளை நீங்கள் செய்ய போகிறீர்கள். அதற்கெல்லாமே இந்த வாரம் துணை நிற்கும். மீன ராசியிலே உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்திலே சந்திரன் பிரயாணம் செய்யும்போது உங்களுக்கு காரியங்கள் அழகாக வெற்றியாக மாறி வரும், சந்தோஷத்தை கொடுக்கும். பரணி நட்சத்திரத்திலே சந்திரன் உள்ளார அமரப்போகக்கூடிய நாட்களுக்கு முந்தின நாள் சனிக்கிழமை 21ஆம் தேதி அன்று அஸ்வினி நட்சத்திரத்துடன் சேர்ந்த சனியாக இருப்பதனால் மைத்திரிய முகூர்த்தம் என்ற காரணத்தினாலே அன்றைய நாளிலே நீங்கள் உங்களுக்கான கடன் வாங்கியிருக்கீங்க இல்லையா, அந்த கடனில் கொஞ்சமானும் எடுத்து வச்சு அதை திருப்பி கொடுக்கறதுன்ற எண்ணத்தை கொண்டு வாங்க. இந்த எண்ண ஓட்டத்திலே கொஞ்சம் எடுத்து வைக்கக்கூடிய செய்கையானது உங்களுக்கு இந்த கடனை வேகமாக அடைப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்துரும். அப்போ இதை கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளலாம். இதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். அப்போ இந்த வாரத்தில் உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துக்குரியவரான இந்த சந்திர பகவான் மகர ராசியிலிருந்து புறப்பாடு செய்கிறார். அதாவது உங்கள் ராசியினுடைய 8ஆம் இடத்திலிருந்து ஆரம்பித்து தன்னுடைய நிலைப்பாட்டை லாபஸ்தானம் வரைக்கும் சொல்கிறார். அப்போ நிறைய ஆர்ட், சயின்ஸ் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வரும். வெஹிக்கிள் வாங்கி விற்கலான்ற எண்ணங்கள்லாம் வரும். பிரபலங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வரும். வெளியூர் வர்த்தக தொடர்பெல்லாம் லாபமாய் மாற்றி கொடுக்கும். பயண வியாபாரத்தின் மூலியமாக நிறைய விஷயங்களிலே லாபத்தை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியும். இப்படி பல விஷயங்கள் நன்மைகளாக தெரிவதனாலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து உயர்வதற்கும் வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு. 7,
6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த மேலும் சிறப்பாக இந்த வாரம் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே. தாயை போல பரிவான எண்ணம் கொண்ட உங்களுக்கு உங்கள் ராசியின் நாதனான சந்திர பகவானானவர் மகர ராசியிலிருந்து பயணம் செய்து மேஷராசி வரை செல்ல இருக்கிறார். மகர ராசியிலிருந்து பயணம் செய்யும்போது மேஷராசி 8ஆம் இடத்துக்கு வரும். மேஷராசி நடுவிலே கும்பராசி 8ஆம் இடத்துக்கு வரும். அப்போது உங்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்டும் இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகும். மனதிலே பதட்டம் இல்லாமல் கூலாக வச்சுக்கிறது நல்லது. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்குள்ளே வரக்கூடிய சந்திரனின் எஃபெக்டு காரியங்களை சந்தோஷத்தையும் வெற்றியும் கொடுப்பதாக அமையும். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு நல்ல ஒரு பலனையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாரத்தில் தான் இருக்கும். 19ஆம் தேதி அன்று தெலுங்கு வருஷ பிறப்பு உகாதி பண்டிகை. அன்றைய நாளிலே எவ்வளவு தூரம் நம்ம உகாதியை ஜோஷ்ஃபுல்லாக கொண்டாடுறோமோ அதுவும் நல்லது. அதுபோல் அயன சயன போகங்களை கொள்ளக்கூடிய காரணங்களும் இந்த வாரத்தில் உண்டு. யோசிக்காமல் செய்கிற காரியத்தினால் வரக்கூடிய பிரதிபலன்களாக தடைகளினால் வரக்கூடிய சச்சரவுகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் அந்த இடத்துலலாம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. செலவுகள் உண்டு. குடும்பத்திலே நன்மையும் உண்டு, கொள்ளக்கூடிய காரியங்களில் வெற்றியும் உண்டு. இந்த வாரத்தில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன, எதிர்பாராத வகையில் பண வரவு உண்டாகும். நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, இந்த இடத்துல சில மூமெண்ட்ஸ் கொடுத்தேன், நமக்கு பணம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவையான அனுபவத்தையும் சுவைக்க இருக்கிற உங்களுக்கு 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்திலே சர்வ அமாவாசையான 18ஆம் தேதி முன்னோர்களின் அந்த திதி தர்ப்பணங்களை எல்லாம் கொடுத்துவிட்டு நண்பகல் நேரத்திலே உங்களால் இயன்ற அளவுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணுறீங்களோ அது தான தர்மங்களாக இருக்கும்போது இன்னும் கூடுதல் சிறப்பாக அமைவதும், அவர்களுக்கு தேவையை அறிந்து குறிப்பறிந்து செய்வதனாலே அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதும், துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் செய்யக்கூடிய பலன்களும் பணிகளும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே இதெல்லாம் செய்யுங்க. லாபம் உங்களுக்கு டெஃபினட்டாக உண்டு. மனதிலே குழப்பங்கள் தீர்ந்துவிடும். திருமணம் தடை நீங்கும், கடன் அடையும், படிப்பில் நிலைப்பாடு இல்லாத குழந்தைகள் படிக்க ஆரம்பிப்பாங்க, வர்த்தகங்கள்லாம் நல்லபடியாகும், வேலைகளிலே நிலைப்பாடு இல்லை சார் வேலை போயிடும் போல் இருக்குன்னா அதெல்லாம் நல்லபடியாகும். இப்படி பல விதமான நல்ல பலன்களையும் பயன்களையும் நீங்கள் உணர்வீர்கள். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக அமையும். வாழ்க வளத்துடன்.